அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் அப்துல்லாஹி இப்னு உமர் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. சமயத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்துல்லாஹி இப்னு உமர் அலி அல்லாஹு சொல்லுவாங்க, லா சலாத்த இல்லா பி துஹர், உது இல்லாமல் தொழுகுங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் லா சதக தம்மின் ஒலு, மோசடித்தனமான சம்பாத்தியத்திலிருந்து வரக்கூடிய அந்த பொருளில் இருந்து தான தர்மம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அல்லாஹ் அன்ஹும் அவங்க அறிவிப்பாங்க. நம்மள நிறைய நபர்கள் சொல்லுவாங்க, அவன் எப்படி சம்பாதிக்கிறானோ தெரியாது, ஆனால் அவன் மூலம் அந்த ஊரில் எவ்வளோ நல்ல காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தெரியுமா. அவன் கூட பிறந்த சகோதரர்கள்லேருந்து சொந்த பந்தங்கள்லேருந்து எல்லாத்தையும் அவன் சேர்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை உதவிகளும் செய்து கொண்டு இருக்கிறான். ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டு இருக்கிறான். பள்ளியாசா காரியமாக இருக்கட்டும், மதரசா காரியமாக இருக்கட்டும், இன்னும் எவ்வளவோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் அவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு தானே, இதெல்லாம் ஒரு நல்லறங்கள் தானே என்று சில நபர்கள் சொல்லக்கூடும். சகைகு தருகிபில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதை இமாம் அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் அலி ரஹ்மஹுல்லா அவர்களும் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்வாங்க. மன்னிக்கு தசப மாலம் இம்மசமின், யார் தவறான காரியத்திலிருந்து பொருளை சம்பாதிக்கிறாரோ அந்த சம்பாத்தியத்தின் மூலம் ஃபல் எசில் ரஹிமஹு, தன்னுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறார். எல்லா அக்கா தங்கச்சி உறவுகள்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுகிறார். இன்னும் அவு தசத்த கபிகி, அது தான தர்மமும் செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் அன்ஃபக ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்னுடைய வழிகளில் நிறைய விஷயங்களை செலவு செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் நன்மையான காரியமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படணும் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜுமி அதாலிக குல்லுஹு ஜமியா, இவர்கள் அனைத்து ஒன்றாக ஒன்று சேர்க்கப்பட்டு ஃபக்குதிப பிஹி பி ஜஹன்னம, அந்த நபரோடு சேர்ந்து இந்த பொருட்களையும் இந்த நல்ல ரகங்களையும் சேர்த்து ஒன்றாக நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தவறான சம்பாத்தியத்தின் மூலமாக எந்த நல்லறங்கள் செய்தாலும் அது இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்குண்டான ஹதீஸனை இதை சிந்தித்து செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ்.